டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிற படம் டேஞ்சரஸ் அனிமல். ஆஸ்திரேலியன் மிஸ்ட்ரி த்ரில்லர், ஹாரர் த்ரில்லர் எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். 2025 வெளியான படம் டேஞ்சரஸ் அனிமல்ஸ். படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னு லைட்டாக சொல்கிறேன். படத்தோட தொடக்கத்திலேயே ஆஸ்திரேலியாவில் பெத் அப்படின்னு ஒரு ஹார்பர், அங்கே டக்கர்னு ஒருத்தன், அவன் ஒரு மினி கப்பல் வச்சுருக்கான். அந்த டக்கர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயத்தை பண்ணுறான். அது என்னென்னா, ஒரு கூண்டு மாதிரி செஞ்சு நடு கடலுக்கு போய் சுறா மீன்கள் அதிகமாக உலாவக்கூடிய இடத்துல ஒரு 20 நிமிஷத்துக்கு தேவையான ஆக்சிஜன்லாம் வச்சு அந்த கூண்டை கடலில் இறக்குவான். அந்த கூண்டுக்குள்ளே வரக்கூடிய டூரிஸ்ட்டுகளை 2 பேரை 3 பேரை உள்ளே உட்கார வச்சு இவங்க கூண்டுக்குள்ளே சேஃப்டியாக உட்காந்து சுறா மீன்களை மிக அருகில் பார்க்கலாம். ராட்சச சுறா மீனாக இருக்கும். இதை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இதுக்காக ஒரு நெட்டில் ஒரு ஆப் வச்சுருக்கான். அதில் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது. அதை பார்த்துட்டு சில பேர் இவனை தேடி வர்றாங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் சார்ஜ் பண்ணிட்டு சொன்ன மாதிரியே அழைச்சிட்டு போய் நடுக்கடலில் கூண்டில் உட்கார வச்சு சுறா மீன்களுக்கு மத்தியில் இறக்குறான். ஒரு கேம் மாதிரி ஒரு 20 நிமிஷம். குறிப்பிட்ட டைம் கேம் முடிஞ்சதும் அவங்க உடம்ப லைட்டாக கீறி ஒரு கூண்டு இல்லாமல் சுறா மீன்களுக்கு இறையா போடுறான். அதை வீடியோ கேசட்டாகவும் பதிவு செய்துக்கிறான். இந்த டக்கருக்கு ஒரு போதை தரக்கூடியது, ஒரு சைக்கோத்தனம். இந்த டக்கர் இதுவரைக்கும் ஒரு 20-25 பேரை இந்த மாதிரி சுறான் மீன்களுக்கு இறையா போட்டு கொலை செய்திருப்பான். யாரும் இந்த டக்கர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு கேம் விளையாட வரலன்னா இவனை கடற்கரையோரம் இருக்கிறவங்களை கடத்திட்டு நடு கடலுக்கு போயிடுவான். இப்படி தான் படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் வராங்க. அவங்க இதேமாரி டக்கர் எக்ஸ்பீரியன்ஸுன்னு காமிச்சிட்டு அந்த பாய் ஃப்ரெண்டை லைட்டாக உடம்ப கீறி சுறா மீனுக்கு இறையா போட்டுடுறான். அந்த பொண்ணை கப்பல்ல கட்டி போட்டு வைக்கிறான். படத்தோட கதாநாயகி அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு வரா. எதுக்காகனா இந்த டக்கர் கையால் சுறா மீனுக்கு இரையாகிறதுக்கா? அதுதான் இல்லை. அவள் பேர் சைபர். அவளுக்கு இந்த கடலில் ஸ்கேட்டிங் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அந்த அலையில் சறுக்கி விளையாடுறது. அதுக்காகவே அந்த ஊரில் கடற்கரையோரம் ஒரு காரு, அதுதான் அவளுக்கு வீடு மாதிரி. அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டு, அவன் பேர் மோசஸ். அவன் ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறான். நாயகனான மோசஸோட காரு ஸ்டார்ட் ஆகலை, பேட்ரி ப்ராப்ளம். கதாநாயகியை சைபர் தன் காரை எடுத்துகிட்டு போய் காரை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறா. இந்த பழக்கம் நட்பாகி காதலாகி கல்யாணம் செய்துக்கிற அளவுக்கு நெருக்கமாகறாங்க. இந்த நிலையில் அந்த சைக்கோ டக்கா எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஆள் கிடைக்காம கடற்கரையோரம் ஸ்கேட்டிங்க்கு ரெடி ஆகிட்டு இருந்த கதாநாயகி சைபரை கடத்திட்டு போய் அவனோட கப்பலில் கட்டி போட்டு வைக்கிறான். அங்கே ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அந்த பொண்ணை சைபர் கண் முன்னாடியே சுறா மீன்களுக்கு உயிரோட இறையா போடுறான். சைபர் இதை பார்த்து துடிச்சு போயிடுறான். டக்கர்கிட்ட சின்ன சண்டையெல்லாம் போடுறா. இவனோட கேமராவை தூக்கி தண்ணிக்குள்ளே போட்டுடுறா சைபர். கேமரா வாங்க கரைக்கு வரான் டக்கர். அப்போ இவளோட காதலன் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஆராய்ஞ்சு பார்த்துட்டு டக்கர் தான் இவளை ஏதோ பண்ணியிருக்கான், கடத்திட்டு போயிருக்கணும்னு முடிவு பண்ணி போலீஸில் புகார் கொடுக்குறான். டக்கர் பேரை குறிப்பிடலை. தன் காதலி சைபரை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு போலீஸும் புகாரை ஏற்றிக்கிட்டு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. போலீஸெல்லாம் நம்பினா வேலைக்கு ஆகாதுன்னு இவனே கப்பலை தேடி கப்பலுக்குள்ளே வந்துடுறான். டக்கர் கேமரா வாங்க போனான் இல்லையா, அந்த சமயத்தில் கதாநாயகிக்கு அப்போ தான் உயிரே வருது. ஓகே, எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடலான்னு தனக்கு யாருமே இல்லைன்னு தான் இவன் அமெரிக்காவை விட்டுட்டு ஆஸ்திரேலியா வந்துடுறான். இங்கே தன்னை தேடி வர்ற அளவுக்கு ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவனுக்காக நம்ம உயிரோடு வாழணும். இந்த
டக்கரை கொலை பண்ணணும் முடிவு பண்ணி களத்தில் இறங்க, இதுக்கப்புறம் என்னாச்சுன்னு நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நடக்கிற காட்சிகளை விவரிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு கொடூரமான காட்சிகளாக வருது. ஒரு வழியாக டக்கரை கொலை பண்ணி சுறாமீனுக்கு இரையாக்கிட்டு சைபர் மோசஸ் 2 பேரும் தப்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் நிறைய அடல் கண்டென்ட்லாம் இருக்குது, ரத்தம் தெறிக்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்குது. இது நீங்கள் குழந்தைங்களோட ஃபேமிலியோடலாம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த அளவுக்கு மோசமான படம். இந்த படம் உங்களுக்கு ஹாரர் த்ரில்லர் படம் பார்க்கணும் பிடிக்குங்கிறவங்க இந்த படம் பாருங்கள், உங்களுக்கு வேறு லெவல் அனுபவமாக இருக்கும். இந்த டக்கர் இருக்கானே அவனை பார்த்தாலே நமக்கு எரிச்சலாகும், அந்த அளவுக்கு ஆக்டிங் கொடுத்துருப்பான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் வேறொரு கதையில் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம்.